Good morning. Tuesday morning breakfast. Toast bread with omelette. Omelette with toast bread. இதை கொஞ்சம் எடுக்கிறான், இது உள்ள வைக்கிறான், இப்படி மடிக்கிறான், இந்த எட்ஜெல்லாம் பிச்சு போடுறான். ப்ரௌன் பிரெட் இது இப்படி பிச்சுட்டு நம்ம ஸ்டைலில் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஆம்லேட்டு, வெங்காயம் தக்காளி அதெல்லாம் தான், மிளகு எல்லாம் போட்டிருக்க, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதான் மசால். வித் காஃபே காஃபே காஃபே. நம்ம 2 பேர் காதல் கதையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் மெசேஜில் போடுறாங்க, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். உங்கள் எங்கள் லவ் ஸ்டோரியில் ஒன்றுமே இல்லைங்க. 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுப்போம். நான் கோவப்படுவேன், என் ஒய்ஃப் கோவப்பட மாட்டா. அவள் ரொம்ப பொலைட்டு, நான் ரொம்ப ஹார்ஷு. பட் அவகிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவள் எதையுமே அசால்ட்டாக எடுத்துப்பா. லவ் பண்ணுற காலத்துலேருந்தே அவள் என்ன புரிஞ்சுக்கிட்டா. நான் இப்படி தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, அவள் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில சமயத்தில் அவள் என்ன செய்ய சொன்னால் பயப்படுவா, அதுக்கு தான் நான் கோவப்படுவேன். அது 2 விஷயந்தான். பப்ளிக்கில் போக மாட்டா, அவளுக்கு பப்ளிக் ஃபியர் உண்டு, அவளுக்கு ரொம்ப பப்ளிக் ஃபியர். அது ஒன்று தான் திட்டுவேன், யார் பயப்படாத அப்படின்னு திட்டுவேன். சூப்பராக ட்ரைவ் பண்ணுவா, ஆனால் ட்ரைவ் பண்ண மாட்டா, பயப்படுவா. யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப தயக்கப்படுவா. ஐயோ அவங்களுக்கு எதனா மனசு கஷ்டமாயிடுமா அப்படின்னு அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. நான் அப்படி கிடையாது, எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்வேன், மனுஷங்களுக்கு பாதிப்பு இல்லாமல். எங்கள் காதல் கதை அவள் தான். நாங்கள் 2 பேரும் வேறு ரிலீஜியஸ். பட் ஆனால் எங்களுக்கு 2 பேர் இருக்கிறது காதல் மட்டும்தான், ரிலீஜியஸ்லாம் கிடையாது. காதல் தான் முக்கியம், ரிலீஜியஸ்லாம் அப்புறமா தான். காதல் ஜெயிச்சிச்சுன்னா அது எல்லாமே ஜெயிச்சிடும். அதுதான் எங்களோட காதல் கதை. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் 2 பேரும் ஹாப்பியான லைஃப் தான் வாழ்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமான ஊரில் இருக்கோம். சந்தோஷமாக எனக்கு உடம்பு சரினாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு, ஒய்ஃபு, எனக்கு எல்லாத்துக்கும் மேலே என் மனைவி இருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்த்துப்பாங்க. இவ்வளோதான். அவள் கஷ்டப்பட்டு ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி வந்திருந்தா அது கதை இருக்கும். நாங்கள் அப்படிலாம் பண்ணல. காதலிச்சோம், வீட்டில் சொன்னோம், பிடிச்சது, நாங்கள் ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வெல் எஜுகேட்டட், தே அண்டர்ஸ்டாண்ட். நம்மளை விட அவங்களோட காதல் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ தான் எங்கள் காதல் கதை. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் சாண்ட்விச் கண்ணம்மா. ஐ லவ் யூ டா. லவ் இஸ் காட். காதலியுங்கள் உங்கள் மனைவியை. காதலியுங்கள், சண்டை போடுங்க, மறுபடியும் பேசுங்க, சண்டை போடுங்க, மறுபடியும் பேசுங்க. ஆனால் எப்பயுமே அடுத்த நிமிஷமே பேசி ஜாலியாக இருக்க கற்றுக்குங்க. அதுதான் முக்கியமானது. சண்டை 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஜாலியாக இருக்கணும். ஹாப்பி டேஸ், ஹாப்பி லைஃப். காட் பிளஸ் யூ கண்ணம்மா. காட் பிளஸ் எவ்ரிவன்.